வணக்கம் மக்களே. ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி ஆடி மாசம் கொள்ளுதடி அம்மி கல்லும் ஆடுதடி. ஆடி மாதம் கொள்ளுதடி அம்மிக்கல் ஆடுதடி. பாருங்க, ஆடி மாதம் எந்த அளவுக்கு காத்தடிச்சா அந்த அம்மிக்கல் ஆடும். ஆடி காட்டில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு இந்த பழமொழியை நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்படாதவங்க இந்த பழமொழியை தெரிஞ்சுங்க. ஆடி காத்துல அம்மி பறந்துச்சோ இல்லையோ, ஆனா இந்த அம்மி நம்ம வாழ்க்கையில இருந்து என்னைக்கோ பறந்து போயிருச்சுங்க. முன்னெல்லாம் அம்மி இல்லாத வீடு இருக்கா அப்படின்னு கேட்கற அந்த நிலைமை மாறி இப்ப எல்லாம் மிக்சி இல்லாத வீடு இருக்கா அப்படின்னு கேட்கற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன் வீட்டையும் சேர்த்தாங்க சொல்றேன். என்னதான் இருந்தாலும் அம்மியில் அரைச்சு வச்ச குழம்பு ருசிப்பிலையும் சரி மணப்பிலையும் சரி தனி தாங்க. அது சாப்பிட்டவங்க மட்டும் தான் தெரியும். சரி, இதை வாங்க இந்த பழமொழியோட உண்மையான தெரிஞ்சுக்கிடுவோம். ஆடியில் அடிக்கிற காத்துல அம்மி பறந்து நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது கிடையாது. அப்புறம் எதுக்காண்டி ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னு இந்த பழமொழி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையான பழமொழி ஆடி காட்டில் அம்மை நோய் பறக்கும் என்பதுதாங்க. அதென்ன அம்மை நோய்? அம்மை நோய் நமக்கு எல்லாமே தெரியும். சூட்டில், அதாவது உடல் சூட்டில் நம்மகிட்ட வரக்கூடியது, ஒருவற்றிலிருந்து இன்னொருவருக்கும் பரவக்கூடியதாங்க. சித்திரை வைகாசி மாசங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கும். இந்த சூழ்நிலை அம்மை நோய் வந்து நம்மகிட்ட நிறைய வரும். இதுவே ஆணி ஆடி மாசங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வெப்பநிலை குறைஞ்சு கொஞ்சம் குளிர்ந்த காத்து அடிக்கும். அப்ப அம்மை நோய் வந்து நம்மகிட்ட அதிகமா வராது. அப்ப இந்த மாசங்கள்ல அம்மை நோய் வராதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. சித்திரை மாசம் வைகாசி மாசம் வந்ததை விட ஆடி மாசம் ஆடி மாசம் கொஞ்சம் வந்து கம்மியா தான் வரும். அதாவது ஆடி காத்துல வந்து அம்மை நோய் வந்து பறக்கும், நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது தாங்க. ஆடி காற்றில் அம்மை நோய் பறக்கும் அப்படிங்கிறது மாறி ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்ற மாதிரி மாறி போயிடுச்சு. அம்மை நோய் அம்மியாகி கடைசியாக அந்த பழமொழியே டம்மி ஆகி போச்சு. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நன்றி. மேலும் பாருங்க. வணக்கம்.